டேட்டாவையும் மெத்தடையும் சேர்த்து கவர் பண்ண போறேன். இதுல என்னோட டேட்டா என்னன்னா, நான் ஸ்டூடெண்டோட நேம் வாங்கணும். அதான் என்னோட டேட்டா. இதுல செல்ஃப்னு ஒரு மெத்தட் கொடுக்குறோம் பாத்தீங்களா? அதுதான் இந்த ஒரு டேட்டாவையும் என்னுடைய மெத்தடையும் சேர்த்து நான் கால் பண்றது பேரு தான் என்கேப்சுலேஷன். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? df ஸ்பேஸ் init. நான் என்ன பண்றேன்? என்னோட மெத்தட் வந்து செல்ஃப். இந்த மெத்தட் கமா என்னுடைய டேட்டா, இது ரெண்டையுமே நான் ஒன்னா என்கேப்சுல் பண்றேன் பாத்தீங்களா? இது பேர் தான் என்கேப்சுலேஷன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம். அதாவது என்னோட வேரியபிளே கொடுத்துருக்கேன். இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். s is equal to studentன்னு வச்சுக்கிறேன் நான். இப்போ ஸ்டூடெண்ட் நேமுக்குள்ள நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஜான்னு வச்சுக்கோ. இப்போ நான் இந்த நேமை பிரிண்ட் பண்ணணும்னா s டாட் நேம், இதை நான் அப்படியே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போட்டுக்கிறேன். ஓகே, இதுதான் என்கேப்சுலேஷன். இப்போ ஜான்னு ஒரு நேம் உள்ள இருக்கா? நான் என்ன பண்ணிருக்கேன்? என்னுடைய மெத்தடையும் என்னுடைய வேரியபிள், என்னோட டேட்டா ரெண்டையுமே என்ன பண்ணிருக்கேன்? ஒரே பைண்டிங்குள்ள வச்சிருக்கேன். அதனாலதான் இது பேர் என்ன? என்கேப்சுலேஷன். ஓகே, கிளியர்? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுமா? இதவே நம்ம எப்படி பிரைவேட் வேரியபிளை கிரியேட் பண்றது அப்படின்னா, இன்னும் ஈஸியா பார்க்கணும்னா, இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு கிளாஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். கிளாஸ் ஏ கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் ஏக்குள்ள நான் வந்து ஒரு 5ன்னு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ண போறேன். இந்த கிளாஸ்க்குள்ள நான் 5ன்னு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டிஃபைன். இப்போ நான் இதுல வெறும் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இங்க வேல்யூ இல்லை, நான் இங்க இந்த வேல்யூவுமே நான் கொடுக்கல. அப்போ நான் டைரக்டா என்ன பண்ணலாம்னா, டெஃபினிஷன் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ணலாம்? வெறும் செல்ஃப் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா என்கிட்ட எந்த டேட்டாவும் இது வரைக்கும் நான் கொடுக்கல. அப்போ செல்ஃப், இதை நான் எப்படி கெட் பண்ணலாம்னா, செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். இந்த வேல்யூக்கு நான் என்னன்னு கிரியேட் பண்ணிருக்கேன்? எனக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால நான் இதை பிரைவேட் வேரியபிளா ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். எக்ஸ்ங்கிறது என்னோட பிரைவேட் வேரியபிள், என் கிளாஸ் கிடையாது. எக்ஸ்ங்கிறது என்னோட பிரைவேட் வேரியபிள். இந்த பிரைவேட் வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறேன். ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு பிரைவேட் வேரியபிள நம்ம அசைன் பண்றது. இதை நீங்க எப்படி அவுட்புட் கெட் பண்ணுவீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி கொடுக்கலாம்னா, ஒரு ஏன்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கிளாஸ் ஏக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அந்த ஆப்ஜெக்டை ஏனே கால் பண்ணிக்கிறேன். என்னோட நான் கிரியேட் பண்ண கிளாஸை கால் பண்றேன் என்னோட ஆப்ஜெக்ட்குள்ள. இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் a டாட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல ஏன் a டாட் எக்ஸ் கொடுக்குறேன் பிரிண்ட்டுக்கு? ஏன்னா நான் வந்து இண்டிபெண்டா ஒரு பிரைவேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இதோட அவுட்புட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, எந்த அவுட்புட்? இந்த எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ நான் தனியா கிரியேட் பண்ணிருக்கேன்ல, அதோட அவுட்புட் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் இங்க கெட் பண்றேன். செல்ஃப் டாட் ஓகே, அப்ப அந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு கிடைக்கும். நான் என்ன பண்றேன்? கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ணல, தனியா தான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இந்த வேரியபிளை என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என் ஆப்ஜெக்ட் கூட கெட் பண்றேன். கிளியர்? ஒரு பிரைவேட் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு புரிஞ்சா? இது பேர் தான் என்கேப்சுலேஷன். இதுல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை இன்ஹெரிட்டன்ஸ்? ஓகே, இப்போ வந்து பேரண்ட் கிட்ட ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஐ ப்ளூவிஷா இருக்கும், ஹேர் கிரேவா இருக்கும். அதே பாத்தீங்கன்னா சில்ட்ரனுக்கும் ஃபாலோ ஆகும், ரைட்டா? சில்ட்ரன் கிட்ட இருக்கிறது பேரண்ட் கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பேரண்ட் கிட்ட இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணலாமா? ஆமாவா இல்லையா?
ரிவர்ஸ் ஆகாது. பேரண்ட் Yes, ma'am. சில்ட்ரன் கிட்ட இருந்து பேரண்ட் போகாது. பட் பேரண்ட் கிட்ட இருக்கிற ஃபியூச்சர் சேம் அஸ் சில்ட்ரனுக்கு இருக்கலாம். அது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா ஒரு சில ப்ராப்பர்ட்டி. அதைத்தான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, இப்ப நான் ஒரு கிளாஸ் பேரண்ட்னே வைங்க. இப்போ கிளாஸ் பேரண்ட். இப்ப நான் இதுக்கு என்ன பண்ண போறேன், ஒரு டெஃபினிஷன் கிரியேட் பண்றேன். டெஃபினிஷன் ஷோன்னு ஒரு டெஃபினிஷன் கிரியேட் பண்றேன். இங்க செல்ஃப், இதுல வந்து பிரிண்ட் பேரண்ட்னு கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த பேரண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இந்த பேரண்ட்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியையும் நான் சைல்டுக்கு கெட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, இங்க ஷோன்னு நான் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இதை நான் சைல்டுக்குமே கெட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் ஸ்பேஸ் சைல்டு, இந்த சைல்டுக்கு இருக்கிற நான் பேரண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்க போறேன். அப்போ இந்த பேரண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி, இந்த பேரண்ட் கிளாஸ் அப்படி காப்பி பண்ணி இந்த சைல்டுக்குள்ள போட்டுக்கோங்க. இங்க என்ன பண்றேன், பாஸ். பாஸ்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிரேக், கண்டினியூ, பாஸ். பாஸ்னா என்ன, பாஸ்னா என்ன, எதுவுமே நடக்காதுன்னு அர்த்தம். இப்ப பிரேக்னா என்ன ஆகும், எனக்கு அந்த பர்டிகுலர் லைன்லயே என்னோட ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடும்னு அர்த்தம். இதுவே கண்டினியூனா என்னன்னா, கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதுவே பாஸ்னா என்னன்னா, எதுவுமே நடக்காது. இப்ப நீங்க ஒரு கிரவுண்ட்ல ரன் பண்றீங்க. ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இடையில ஓட முடியல, ரொம்ப கால் வலிச்சுச்சுன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்களா. பிரேக்னா என்ன, அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுது, அவ்வளவுதான். நீங்க ரன் பண்ண இடத்துல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவீங்க. இதுவே அந்த இடத்துல ஒரு ஹடில்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு கல்லோ இல்ல ஒரு பெரிய லேனோ இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க. ஒண்ணு சுத்தி போவீங்க, இல்லைன்னா தாவி போவீங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க, அந்த இடத்துல போக மாட்டீங்க. அது பேர் கண்டினியூ. அந்த கரண்ட் ஐட்ரேஷன் மட்டும் விட்டுட்டு போறீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்கன்னா அது பேர் கண்டினியூ. இதுவே நீங்க எதுவுமே பண்ணாம அதையும் கடந்து போறீங்கன்னா அது பேர் தான் பாஸ். ஒரு ப்ரோக்ராம்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் மேக் பண்ணாது பாஸ்ன்ற ஒரு கண்டிஷன். புரியுதா? எஸ் ஆர் நோ? Yes, ma'am. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட பேரண்டால நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, வெறும் சைல்டுக்கு மட்டும் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். சி இஸ் ஈக்குவல் டு சைல்டுன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என் பேரண்ட்டுக்கெல்லாம் எதுவுமே கிரியேட் பண்ணல, வெறும் சைல்டுக்கு மட்டும் கிரியேட் பண்ணிட்டு, சைல்டுக்கு நான் இங்க டெஃபினிஷன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன்ல, ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன்ல, இந்த ஃபங்க்ஷனை நான் டிஸ்ப்ளே பண்ண போறேன். ரன் ஆகுமா, இப்படி நான் பண்ணேன்னா ரன் ஆகுமா? நான் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு என்னோட சைல்டை ரன் பண்றேன். ரன் ஆயிருச்சு, பேரண்ட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், பேரண்ட்னு கொடுக்கல, வெறும் கிளாஸ் சைல்டு மட்டும் கொடுக்குறேன். இப்போ இது ரன் ஆகுமா? No, ma'am. ரன் ஆகாது. ஏன்னா சைல்டு கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. கரெக்டா? சைல்டு கிட்ட ஆப்ஜெக்ட் ஷோன்ற ஆட்ரிபியூட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்படி வேணா ட்ரை பண்ணலாம் நம்ம. இப்ப நான் என்ன பண்ண போறேன், என் பேரண்ட்டுக்கு சைல்டு கால் பண்ணலாம். நம்ம சைல்டை இன்ஹெரிட் பண்ணி பார்ப்போம். என் சைல்டுக்குள்ள நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இது ஒர்க் ஆகுமான்னு பார்ப்போமா? இப்போ இந்த டெஃபினிஷன் பேரண்ட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன், என் சைல்டுக்கு கொடுத்து ட்ரை பண்ண போறேன். இந்த பாஸை நம்ம அப்படியே நம்மளோட பேரண்ட்டுக்கு கொடுத்து பார்ப்போம். சைல்டு டிஃபைன் பண்ணல. ஓகே, நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு தான் உங்க பேரண்ட், அதுக்குள்ள இருக்கிற ஆட்ரிபியூட் எல்லாம் நீங்க இங்க தான் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, புரியுதா? ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு Yes, புரியுதா ma'am. இப்போ? திஸ் இஸ் இதுல நீங்க இது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னொரு ஃபங்க்ஷனுமே கூட கிரியேட் பண்ணலாம் நீங்க. ஓ, டெஃபினிஷன் ஹெல்ப். ஓகே, இப்போ நான் இந்த ஷோ மட்டும் கெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணலாம்,
இதுக்கு செல்ஃப் கிரியேட் பண்ணிட்டு இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறேன். இப்போ இந்த ஷோக்கு பதிலா நான் ஹெல்ப்னு கொடுத்தேன்னா இந்த ஹெல்ப்ன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு அப்படியே கெட் ஆகும். சைல்டு இஸ் நாட் டிஃபரண்ட், சாரி, பேர். ஓகே, இப்போ பெட்டர் ப்ரோக்ராமிங் நீங்க எது வேணாலும் கால் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தடவை ஒரு ஆப்ஜெக்டையோ இல்ல கிளாஸையோ டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி இதுதான். இதுவே பாலிமார்பிசம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை பாலிமார்பிசம்? நம்ம பாலிமார்பிசம்க்கு ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்டுமே பார்த்திருக்கோம். பாலிமார்பிசம்னா என்ன? ஒரு டேட்டா வந்து நிறைய ஃபார்ம்ல நிறைய டேட்டாஸை வந்து மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட்டை கிரியேட் பண்றது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணலாம். நார்மல் பாலிமார்பிசம் ஃபங்க்ஷனே பாருங்க. இப்போ நான் இதுக்கு 2 ஆட்ரிபியூட் கொடுப்பேன், a, bன்னு கொடுப்பேன், ரைட்டா? இப்போ இதுல என்ன பண்ணணும், ரிட்டர்ன் a plus b. இதை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கலாமா? பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணிட்டு இப்போ 6,9 அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த 2 நம்பரும் அவுட்புட்ல ஆட் ஆகி கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதுல என்ன பண்ண போறேன், நான் 2, 3 மட்டும் இல்லாம இன்னும் 2 வேல்யூவை நான் ஆட் பண்ணணும். ஸ்ட்ரிங்ஸை வந்து ஆட் பண்ண போறேன். எப்படி ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணலாம்னா, இப்போ இங்க ஹாய் கொடுக்குறேன், கமா ஆல்னு கொடுப்போம். எனக்கு ரெண்டுமே ரன் ஆயிடுச்சா? இந்த ஹாய் ஆல் தனித்தனியா இருக்கிறது ஆட் வந்து ஸ்ட்ரிங்ஸுக்கு வந்து கன்கேட்னேஷன் மாதிரி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி நம்பர்ஸுக்கு வந்து அடிஷனா ஒர்க் ஆகும். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியும் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப கிளாஸ் காருன்னு ஓகே காருன்னு வச்சுக்கலாம். இப்ப கிளாஸ் காருன்னு இருக்குன்னு வைங்க. இப்ப நான் இதுக்குள்ள என்ன பண்ணலாம், ஒரு டெஃபினிஷன் init self name brand பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஓகே, இதுல நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு பிராண்ட். அப்புறம் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ரெண்டையும் ஒரே தான். அந்த நேம் பிரிண்ட்ல வந்து நேம் பிராண்ட் ரெண்டுமே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவுட்புட்ல உங்களுக்கு காட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதெல்லாமே தான் என்ன, பாலிமார்பிசம். இதுவே அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன்? ஃப்ளிப்கார்ட் அமேசானே போட்டு கழுவிட்டு இருக்கேன். என்னது இருக்கு, ஆனா அவன் இந்த இதுக்கு தான் கொடுத்துருக்கான், ராங் ஐட்டம்க்கு தான் இருக்கு. டிட் நாட் லைக். யார் ஸ்ரேனி? நோ மேம், ஹர்ஷிதாவா அங்கிட்டு பேசிட்டு இருக்கா? ஹர்ஷிதாவா? எஸ் மேம், சாரி மேம், தெரியாம மைக்கானே. ஓகே 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 ஓகே. இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன்? அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன்? பேக், அதாவது பின்னாடி அது மேலோட்டமா ஸ்பெஷல், அதாவது தேவையானது மட்டும் காட்டுறதா மேம்? ஆமா, அதாவது இன்டர்னலா இருக்கிறது எல்லாத்தையுமே அது ஹைட் பண்ணிடும். அதாவது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஹைட் பண்ணிட்டு எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, தேவையில்லாததெல்லாம் ஹைட் பண்ணிட்டு நமக்கு எந்தெந்த மெத்தட் தேவையோ அதை மட்டும் முன்னாடி காட்டுறதுக்கு பேர் தான் என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம ஒரு லைப்ரரியுமே பார்த்தோம், நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஃப்ரம் ABC import ABC space abstract method. Okay, ABS to abstract
மெத்தட். ஓகே. இதுதான் அந்த லைப்ரரி. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ங்கிறது தான் லைப்ரரி. இப்போ இதுல என்ன பண்ணோம்னா, நமக்கு எது இம்பார்ட்டன்ட்டா தேவையோ அத மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கிளாஸ் கிரியேட் பண்றேன்னு வைங்க. கிளாஸ் ஷேப் ஒரு A, B, C இது உள்ள கொடுத்துக்கிறேன். இப்ப நான் இத அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். அப்ப நான் எப்படி யூஸ் பண்ணனா abstract method definition space area இதுக்கு நான் ஒரு செல்ஃப் கொடுக்கணும். செல்ஃப் இங்க பாஸ் கொடுத்தாரு. இப்போ இதை நம்ம எப்படி ஷேப்புக்கு நான் s is equal to ஷேப்னு கொடுக்குறேன். பிரிண்ட்ல ஷேப்புள்ள நம்ம 4 ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா abstract methodல shape ABC பண்ணிருக்கோம். definition area இப்போ இருங்க நம்ம இதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த கிளாஸ் ஷேப்புக்கு கிரியேட் பண்ண மாதிரியே கிளாஸ் இப்போ ரெக்டாங்கிள்க்கு கொடுக்குறேன்னு வைங்க. ரெக்டாங்கிள் HAPE இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த பேரண்ட் கிளாஸை நம்ம சைல்டுக்கு இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட் பண்ணிட்டு இதுக்கு நான் ஒரு லென்த் அண்ட் வித் கொடுக்க போறேன் ரெக்டாங்கிள்க்கு. இப்போ டெஃபினிஷன் ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் கமா ingth length comma width. இப்போ இதுக்கு செல்ஃப் டாட் லென்த் length equal to length equal to width. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏரியாவுக்கு ஒரு செல்ஃப் கிரியேட் பண்ண போறேன். இப்போ லென்த்தையும் வித்தையும் மல்டிப்ளை பண்ணா என்னுடைய ஏரியா கிடைக்குமா? எஸ் ஆர் நோ? ஒரு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? லென்த்தையும் வித்தையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அதை மல்டிப்ளை பண்றதுக்கு நான் என் ஏரியாவுக்கு ஒரு ரிட்டன் கொடுக்க போறேன். எப்படின்னா டெஃபினிஷன் ஸ்பேஸ் ஏரியா, என் ஏரியா வந்து நான் மெத்தட் தான் கொடுக்குறேன். செல்ஃப் நான் இது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா எனக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஸ்பேஸ் செல்ஃப் டாட் லென்த் இன்ட்டு multiplied with self dot width. கரெக்டா? இப்போ நான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிப்பேன், லென்த் இன்ட்டு வித். இதை நான் மெத்தட் ஆல்ரெடி கால் பண்ணிட்டு அந்த மெத்தடை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போதான் நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு நான் ரெக்டாங்கிளே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிள் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள்குள்ள நான் இப்போ 2 வேல்யூ கொடுக்கணும். நான் ஒரு 5,3 கொடுத்துக்கிறேன். இப்போ கடைசியாக இந்த மெத்தடை நான் கால் பண்ண போறேன்.
print area of rectangle comma or object create பண்ணிருக்கேன் dot area get பண்ண போறேன். கிடைச்சிருச்சா? இப்போ area of the rectangle is equal to 15. இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம? இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல உள்ள இருக்கிற ஷேப்பை நான் டைரக்டா இன்சிஸ்ட் பண்றேன். ஓகே கிளியர்? எஸ் மேம். ஷேப்புங்கிறது கிளாஸ். நான் மெத்தட் ஏரியா அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்? சப் கிளாஸை ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? நீங்க வந்து இந்த ஷேப்புக்கு டைரக்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த ஷேப்புக்கு நீங்க டைரக்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் அது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் அப்படி இல்லைன்னா ஒரு என்ன ஷேப் வேணுமோ அதை கொடுத்து அதுக்கு வேணா இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணிட்டு அதனாலதான் இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம இங்க ஈஸியா நம்ம இது கொடுக்க முடிஞ்சது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரிட்டன் லென்த் இன்டு வித்னு கொடுத்துருக்கோமா, அதுல இருந்து அவுட்புட் டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ டவுட். ஓகே, இது ரிலேட்டடா சில ப்ராஜெக்ட்ஸ் பார்ப்போமா? எஸ் மேம். ஓகே, நான் சில क्वेश्चंस கொடுத்தேன், நீங்க வேணா ட்ரை பண்றீங்களா? யாரு ட்ரை பண்றீங்க? ஹர்ஷிதா and ஸ்ரீனி. எஸ் மேம். நம்ம ஆல்ரெடி இதுவே ஃபங்க்ஷன்ஸ் லூப்ஸ்ல பார்த்த அதே क्वेश्चंस தான். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் ஒரு கிளாஸோ இல்ல ஆப்ஜெக்ட்டோ கிரியேட் பண்ணி நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் அதுல அப்ளை பண்ண போறீங்க. ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? நானே போட்றவா? மேம் நீங்க ஒன்னு போட்டு காமிங்க. ஓகே, நான் ஒரு क्वेश्चन சால்வ் பண்றேன், நீங்க பாருங்க. இப்போ क्वेश्चन என்னன்னா, நம்ம ஒரு நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்னோட ஏடிஎம்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1000 இருக்கு. நான் வந்து இப்போ டெபாசிட் பண்றேன். ஒரு 1000 டெபாசிட் பண்ணா டிஸ்பிளேல என்ன காட்டணும்? என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குன்னு காட்டணும். 2000 சொல்லிட்டு டிஸ்பிளே ஆச்சு. நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஏடிஎம் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணோமா? அதே மாதிரி இப்ப இந்த ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பாருங்க. இப்ப நான் கிளாஸ் ஏடிஎம் எடுத்துக்கிறேன். கிளாஸ் ஏடிஎம். இப்ப என்னோட ஏடிஎம்ங்கிறது கிளாஸ். டெஃபினிஷன் ஸ்பேஸ். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா பேலன்ஸ் என்கொயரி பண்ண போறேன். அடுத்து வந்து அதுல டெபாசிட் பண்ண போறேன். அதுலயே வித்ட்ராவும் பண்ண போறேன். ஓகே, எப்படி டெபாசிட் பண்றது, எப்படி வித்ட்ரா பண்ணதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராசஸுமே பார்ப்போம். கடைசியா நம்ம செக் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நான் என்னென்ன இது கிரியேட் பண்ண போறேன்? எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான். கிளாஸ் வந்து ஏடிஎம். நான் கடைசியா அதை வந்து ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இதுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேலன்ஸை வந்து கிரியேட் பண்ண போறேன், இனிஷியேட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் டெபாசிட்க்கு ஒரு ஃபங்க்ஷன், வித்ட்ராக்கு ஒரு ஃபங்க்ஷன், செக் பேலன்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன். டோட்டலா 3 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலா என் பேலன்ஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் நான். செல்ஃப் கமா பேலன்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ செல்ஃப் டாட் பேலன்ஸ் பேலன்ஸை ஒவ்வொரு டைமும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் வந்து வெறும் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் தான் இந்த பேலன்ஸ் வந்து அக்யூர் பண்ணிக்கிறேன். இனிஷியலா என் பேலன்ஸ் 0வா இருக்கும்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன், அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறேன். டெஃபினிஷன் டெபாசிட் செல்ஃப் கமா அமௌண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், செல்ஃப் டாட் பேலன்ஸ் செக் பண்ண போறேன். என்னோட செல்ஃப் டாட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டெபாசிட்ல என்ன ஆகும் நம்மளுடைய அமௌண்ட்? டெபாசிட்ல இப்போ நான் ஒரு 500 போட்டேன்னா என் கரண்ட் பேலன்ஸ்ல இருந்து இன்னொரு 500 ஆட் ஆகுமா? எஸ் ஆர் நோ? டெபாசிட்ல என் கரண்ட் பேலன்ஸ் வந்து 500 இருந்ததுன்னா இன்னொரு 500 நான் போட்டேன்னா மொத்தம் 1000. அப்போ இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். பிளஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ். என் பேலன்ஸை நான் என் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போறேன். என் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி எனக்கு வேணும்னா, பிரிண்ட் டெபாசிட்டட் அமௌண்ட். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் டெபாசிட்க்கு கிரியேட் பண்ணியாச்சு. இதவே வித்ட்ராக்கு கிரியேட் பண்றேன். இப்போ வித்ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும், டெபாசிட் பண்ணும்போது என் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நான் வித்ட்ரா பண்ணேன்னா என் அமௌண்ட் மைனஸ் ஆகுமா? சேம் தான், இதே ப்ராசஸ். டெபாசிட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் இப்போ நான் வித்ட்ரா பண்ண போறேன். அதே அமௌண்ட் தான் இருக்கும். இப்போ வித்ட்ரா அப்போ என்ன ஆயிடும்னா என்னோட பேலன்ஸ் மைனஸ் ஆகும். வித்ட்ரா அமௌண்ட் இங்க மைனஸ். ஓகே, புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு? டெபாசிட் அப்போ என்னோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, பிளஸ் அமௌண்ட். இதுவே என்னோட நான் வந்து வித்ட்ரா பண்ணும்போது என்னோட பேலன்ஸ் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகும். இதுல இன்னும் ஒரு கண்டிஷனுமே இருக்கு. இஃப் அமௌண்ட் வந்து லெஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ், என்னோட பேலன்ஸோட அமௌண்ட் கீழே இருக்க கூடாது. அப்படி இருந்தா என்ன அர்த்தம், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு காட்டணுமா? எஸ் ஆர் நோ? என்னோட ஓகே, என்னோட அமௌண்ட் கரண்ட் அமௌண்ட் வந்து அதிகமா தான் இருக்கணும். இப்ப நான் வித்ட்ரா பண்ணணும்னா அந்த அமௌண்டோட அதிகமா இருக்கணும். இஃப் அமௌண்ட் வந்து greater than or equal to, lesser than or equal to self dot balance. செல்ஃப் டாட் பேலன்ஸ், என்னோட பேலன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். எல்ஸ் என்ன ஆகும், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு காட்டும். பிரிண்ட் insufficient balance. Okay, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டெபாசிட்க்கு கிரியேட் பண்ணியாச்சு, வித்ட்ராக்கு கிரியேட் பண்ணியாச்சு. என்னோட அமௌண்ட் லெஸ் இருந்தா இன்சஃபிஷியன்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா என் அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணுவேன். இதுதான் நடக்கும். இப்ப கடைசியா என்ன பண்ணணும், பேலன்ஸ் செக் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். டெஃபினிஷன் ஸ்பேஸ் செக் அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ். இதுக்குள்ளே செல்ஃப் மெத்தட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே சும்மா பிரிண்ட் தான் பண்ண போறேன். என்னோட பேலன்ஸ் செல்ஃப் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கோ அதை இங்க நான் டிஸ்ப்ளே பண்ணணும். யுவர் கரண்ட் balances comma in the self dot balance. Clear? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கடைசியா அவுட்புட் கெட் பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ நான்
ஏடிஎம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், ஒரு 1000 அமௌண்ட் என் ஏடிஎம்ல இருக்கு ஆல்ரெடி. இப்போ ஏடிஎம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு ஏடிஎம். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஒரு 1000 அமௌண்ட் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 1000 கூட நான் டெபாசிட் பண்ணணும். இப்போ ஏடிஎம் டாட் டெபாசிட். இந்த டெபாசிட் வேற ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணீங்கல்ல, இந்த டெபாசிட் ஃபங்க்ஷன் தான் இது. இந்த டெபாசிட் நான் ஒரு 500 வந்து டெபாசிட் பண்றேன். இதுலயே நான் வித்ட்ரா பண்ணணும். இப்போ ஏடிஎம் டாட் வித்ட்ரா. ஒரு 500 திருப்பி நான் வித்ட்ரா பண்ணணும். 800 பண்ணுவோம். 800 நான் இப்போ வித்ட்ரா பண்றேன்னா என்னோட கரண்ட் பேலன்ஸ் என்ன? ஏடிஎம் டாட் print ஏடிஎம் டாட் செக் பேலன்ஸ். Seventeenth line. Most recent in 17th line ATM deposit. Oh, balance D. Okay. இப்போ என்னோட கரண்ட் பேலன்ஸ் வந்து 700 காட்டுதா? டெபாசிட்டட் அமௌண்ட், வித்ட்ராவல் அமௌண்ட். நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு இங்க கரண்ட் பேலன்ஸ்ல எவ்வளவு காட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இங்கேயுமே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் அமௌண்ட் சாரி கமா நம்ம வந்து இங்க அமௌண்ட்டை கெட் பண்ணலையோ, தேவைப்படாதப்போ. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க ஒரு செக் பேலன்ஸ், இங்க ஒரு செக் பேலன்ஸ். இப்போ உங்களுக்கு டெபாசிட் பண்ண உடனே உங்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1500 இருக்கு. ஓகே, அடுத்து வித்ட்ரா வந்து 800 பண்ண பிறகு உங்க கரண்ட் பேலன்ஸ் வந்து 700 இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இப்படிதான் உங்க அவுட்புட் வரும். இப்ப புரியுதா? ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு எப்படி ஒரு இது கிரியேட் பண்ணணும்னு புரியுதா? ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு இப்ப ட்ரை பண்றீங்களா? இதே இப்ப நம்ம ஏடிஎம்ல என்ன பண்ணமோ அதுவே ஒரு லைப்ரரின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்க. அதுல ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. அதாவது நீங்க புக்ஸை காட்ட போறீங்க. பாரோ புக், ரிட்டன் புக், எவ்வளவு புக் பாரோ பண்ணிருக்கீங்க, எவ்வளவு புக் ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க. இதே ஃபங்க்ஷன் தான். யாரு ட்ரை பண்ண போறது? ஹர்ஷிதா, ஸ்ரீநிதி ட்ரை பண்றீங்களா? ஓகே, இப்போ இந்த புக் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல எதுவும் டவுட் இருக்கா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த ப்ராஜெக்ட் போலாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், லைப்ரரின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் லைப்ரரி.
இதுல நான் என்னென்ன ப்ராசஸ் பண்ண போறேன்? இப்போ எனக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நான் இதுல கிரியேட் பண்ண போறேன்னா, என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு காட்டணும். நான் பாரோ பண்ண புக்ஸை காட்டணும். நான் பாரோ பண்ணணும். புக்ஸை நான் பாரோ பண்ண போறேன். நான் வந்து புக்ஸை ரிட்டர்ன் பண்ண போறேன். பாரோ பண்றேன்னா என்ன அர்த்தம்? என் லைப்ரரியில இருந்து அந்த புக்கை நான் ரிமூவ் பண்ண போறேன்னு அர்த்தம். இதுவே நான் ரிட்டர்ன் பண்ண போறேன்னா என்ன அர்த்தம்? அது திருப்பி அப்பன் பண்ண போறேன். அப்பன்னா என்ன? வாட் இஸ் மீன் பை அப்பன்? என்னோட லைப்ரரி சிஸ்டம்ல அதை திருப்பி நான் ஆட் பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளேக்கு வைக்கலாம். definition underscore underscore init underscore 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 இப்போ செல்ஃப் கிரியேட் பண்ணலாம். மெத்தட் கிரியேட் பண்றேன். இப்போ செல்ஃப் டாட் புக்னு வச்சுக்கலாம். மொத்தம் இந்த லைப்ரரியில எவ்வளோ புக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இஸ் ஈக்குவல் டு நான் இதை லிஸ்டா கொடுத்துக்கிறேன். நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? பைத்தான் இருக்கு, அடுத்து ஒரு ஜாவா கொடுத்துக்கோமா. ஜாவா ரிலேட்டட் புக்ஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். மேக்ஸ், ஓகே. இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம லைப்ரரியில இப்போ இருக்கு. இது கரண்ட்ல இருக்கிற புக். நான் என்ன பண்ண போறேன்? என் புக்கை டிஸ்பிளே பண்றதுக்கு டெஃபினிஷன் ஸ்பேஸ் ஷோ. ஓகே, இந்த ஷோ புக்குக்குமே நான் செல்ஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் புக்ஸ் கமா இந்த செல்ஃப் டாட் புக். ஓகே, இது என்ன பண்ணும்? என்கிட்ட என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணும். அடுத்து நான் ஒரு டெஃபினிஷன் கிரியேட் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட் புக்கை பாரோ பண்ண போறேன். பாரோனா என்ன? நான் புக்கை போய் எடுக்க போறேன்னு அர்த்தம் லைப்ரரியில இருந்து. பாரோ புக், அதே செல்ஃப் கமா புக்னு கிரியேட் பண்றேன். செல்ஃப் கமா இதுல புக்ஸ் இருக்கும், அதனால புக். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஒரு புக்கு ஷெல்ஃப்ல இருக்கு. அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற புக்கை நான் என்ன பண்ண போறேன்? ரிமூவ் பண்ண போறேன். அப்படின்னா தான் என்ன அர்த்தம்? நான் பாரோ பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இஃப் புக் இன் செல்ஃப் டாட் புக்ஸ், செல்ஃப் டாட் புக்ஸ், இந்த புக்ஸ்குள்ள இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன்? ரிமூவ் பண்ண போறேன். செல்ஃப் டாட் புக் டாட் ரிமூவ். எதை ரிமூவ் பண்ண போறேன்? என்னோட புக்கை ரிமூவ் பண்ண போறேன். ஓகே, இதை நான் எப்படி பிரிண்ட் பண்றேன்னா, borrowed புக்ஸ்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல என்னென்ன புக் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டணும். இந்த புக்குக்கு தான் நான் தனியா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால அதுல இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் எனக்கு உள்ள வந்துடும். பாரோ பண்ண புக் பேர் மட்டும் வரும். இப்போ நான் இந்த புக்குக்குள்ள பைத்தான் மட்டும் கொடுத்தேன்னா பைத்தானோட பேர் மட்டும் வரும். ஜாவான்னு கொடுத்தேன்னா ஜாவாவோட பேர் மட்டும் வரும். ஓகே, இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இது எதுக்கு? புக்கை ரிட்டர்ன் பண்றதுக்கு. இப்போ டெஃபினிஷன் ஸ்பேஸ் ரிட்டர்ன் அண்டர்ஸ்கோர் புக். இதுலயுமே எனக்கு செல்ஃப் கமா புக் தான். இப்போ நான் என்ன பண்ணலாம்? புக்கை நான் ரிட்டர்ன் பண்றேன். ஒரு லைப்ரரியில இருந்து நான் புக்கை எடுத்துட்டு வரேன் வீட்டுக்குன்னா நான் என்ன பண்ணலாம்? ஒரு செல்ஃப்ல இருந்து புக்கை ரிமூவ் பண்றேன்னு அர்த்தம். இதுவே நான் புக்கை ரிட்டர்ன் பண்றேன்னா திருப்பி அந்த புக்கை அப்பன் பண்றேன்னு அர்த்தமா? அப்போ இந்த இடத்துல செல்ஃப் டாட் புக்ஸ் டாட் அப்பன்.
self dot books dot append book. ஓகே, இதை நான் எப்படி பிரிண்ட் பண்றேன்? ரிட்டர்ன்டு புக்குன்னு லிஸ்டா கொடுக்க போறேன். ரிட்டர்ன்டு புக்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன்? புக்ஸ் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு காட்டுறனும், எதை பாரோ பண்ணியிருக்கேன், எதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், மூணையுமே நான் காட்டணும். இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ நான் LIBன்னு கொடுத்துக்கிறேன். LIB இஸ் ஈக்குவல் டு நம்ம லைப்ரரி. இதில் லைப்ரரி டாட் ஷோ புக், பாரோ புக், ரிட்டர்ன் புக் எல்லாத்தையுமே கொடுக்கணும். அப்போ LIB டாட் ஃபர்ஸ்ட் ஷோ புக், borrow book, ரிட்டர்ன் புக். ஓகே, இது எல்லாமே கொடுக்குறேன். இப்போ நான் எதை பாரோ பண்ணேன், எதை ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ளவே நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் பைத்தான் புக் வந்து பாரோ பண்றேன் அப்படின்னா உள்ள நீங்க பைத்தான் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க பைத்தானும் வேற என்ன ஒரு ஜாவாவும் வாங்கிட்டு போறீங்கன்னு வைங்க. பைத்தான் ஜாவா வாங்கிட்டு போறீங்க, வெறும் ஜாவா மட்டும் ரிட்டர்ன் பண்றீங்க. ஓகே, ஜாவா மட்டும் ரிட்டர்ன் பண்றீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ்ல இருக்கு. 19th லைன். ஓகே, ஒண்ணுதான் கொடுக்கணுமா? to positional argument. ஓகே, borrowed book Python, returned book Java. இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆயிருச்சா? எனக்கு எத்தனை புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். That's all. ஈஸியா இருக்கா? எஸ் மேம். ஓகே, ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நாளைக்கு ஒரு கான்டாக்ட் புக் வந்து கிரியேட் பண்ணிட்டு வர்றோம். அது என்ன கான்டாக்ட் புக்னா, எல்லாரோட நேம்ஸும் அவங்களுடைய மொபைல் நம்பரையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணி அதுல இருந்து ஒரு கான்டாக்ட் புக் வந்து கிரியேட் பண்ணிட்டு வரணும். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, டிக்ஷனரி யூஸ் பண்ணணும், கிளாஸ் யூஸ் பண்ணணும், என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணணும். இதுல டிக்ஷனரி ஏன் யூஸ் பண்றோம்? ஒரு கான்டாக்ட் புக் கிரியேட் பண்றதுக்கு டிக்ஷனரி எதுக்கு மேண்டேட்டரி? அது கீ வேல்யூ, அதாவது நேம், நம்பர் அப்படிதானே மேம்? ஆமா, நீங்க கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நேம் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த நேம்க்கு அப்புறம் ஒரு கோலன் வரும், அதுக்கப்புறம் உங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கிரியேட் பண்ணுவீங்க, ரைட்டா? அப்ப இது எப்படி இருக்கும்? ஒரு டிக்ஷனரி கீ வேல்யூ பேர் மாதிரி இருக்கும். இதுலயே ஒரு லாகின் சிஸ்டமே நீங்க கிரியேட் பண்ணலாம். லாகின் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்க கொடுப்பீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஈக்குவலா இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். இருங்க, இது லாகின் சிஸ்டம்னா எப்படி கிரியேட் பண்ணுங்க? மேம் அந்த இது வந்து நேத்து நீங்க பண்ணீங்க மேம். ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ணுமா இல்ல இதுல ஊப்ஸ் கான்செப்ட்ல கிரியேட் பண்ணுமா? டிக்ஷனரியில பண்ணுவோம். டிக்ஷனரியில ஒரு லாகின் சிஸ்டம் பண்ணோமா? எஸ் மேம். அதே மாதிரி எப்படி நம்ம ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது, அதாவது நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ல எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். இதை நோட் பண்ணிட்டீங்களா? இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நோட் பண்ணியாச்சா? அப்ப எந்த டவுட் இல்லைல?
நாளைக்கு வந்து No, இவ்ளோ ma'am. நாள் நம்ம நடத்தின எல்லா கிளாஸுமே ஏன்னா நம்ம இப்ப எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்னா ஊப்ஸ் கான்செப்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் முடிச்சிட்டோம், டேட்டா ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம், லூப்ஸ், கண்டிஷன்ஸ், இப்போ இது ஊப்ஸ் கான்செப்ட் முடிச்சிருக்கோம். டோட்டலா இந்த 5 இதையுமே நாளைக்கு நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். நாளைக்கு செஷன் வந்து டெஸ்ட் Okay, செஷன். ma'am. 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. உங்களுக்கு நோட்ஸ் குடுக்கறதுக்கு அதுக்கு தான் காரணம். இந்த எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு எல்லாத்துக்குமே நீங்க டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். நான் குரூப்லயுமே போட்டுறேன். நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஹர்ஷிதா அண்ட் ஸ்ரீனி 2 பேரும் நோ Okay, ma'am. எஸ் எக்ஸ்கியூசஸ். மேம். ஏன்னா லிமிட்டடா தான் நடத்திருக்கோம். இது எஸ் ஆல்ரெடி மேம். நீங்க பார்த்திருக்கீங்க. குரூப்ல அதவே மட்டும் திருப்பி ஆட் பண்ணிருங்க. ஓகே ஆட் பண்ணிடுறேன் ஹர்ஷிதா. எஸ் மேம். இப்ப இதுல ஒரு யூசர் நேம், ஒரு அட்மின் ஐடி எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம லாகின் சிஸ்டம்க்கு. இப்போ இது டிஃபைன் பண்ணிக்கிறேன். init _ self. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? ஒரு மெயில் ஐடியை நீங்க லாகின் பண்ணணும்னா ப்ரீவியஸா என்ன பண்ணணும்? உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? செல்ஃப் டாட் யூசர். அந்த யூசர் எப்படி இருக்கணும்னா செட் பிரேசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அட்மின், அடுத்து வந்து அவங்களுடைய பாஸ்வேர்டுன்னு இருக்கணும். ரைட்டா? கோலன் within double quotes அவங்க பாஸ்வேர்ட். இப்போ 1 2 3 4 வச்சுக்கிறோம். யூனிவர்சல் பாஸ்வேர்ட். ஓகே. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ண போறேன். இதுல மெத்தட் கால் பண்ணிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். செல்ஃப்ங்கிறது மெத்தட், இது கூடயே யூசர் நேம் கமா பாஸ்வேர்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த யூசர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு செட்ல இருக்கும். அட்மின் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த செல்ஃப் டாட் யூசர்ஸ் இருக்காங்க, இந்த யூசர் இருக்காங்கல்ல, செல்ஃப் டாட் யூசர், இவங்களுக்கு ஒரு யூசர் நேம், செல்ஃப் டாட் யூசர் யூசர் நேம் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். இப்போ நான் இதில் பிரிண்ட் பண்ண போகிறேன் யூசர் ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லிட்டேன். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்கன்னா கடைசி அதில் டிஸ்பிளே ஆகுமா? யூசர் வந்து ரெஜிஸ்டர்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகுமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரெஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ண போகிறாங்க. இப்போ லாகின்க்கு வந்து என்ன ஒரு ப்ராசஸ்? இப்போ லாகின்ல நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் லாகின் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் எடுத்துப்பேன். இப்போ என்னோட யூசர் நேம் ஆல்ரெடி நான் யூசர்ல கொடுத்ததாவே இருந்து, என்னோட பாஸ்வேர்டு ஆல்ரெடி நான் கொடுத்ததாவே இருந்தா இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே ஈக்குவல் டு அந்த ரெஜிஸ்டரா இருந்துச்சுன்னா என்னோட லாகின் சக்சஸ்ஃபுல். அப்படி இல்லைன்னா இன்வாலிட் கிரெடென்ஷியலா? எஸ் ஆர் நோ? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டெஃபினிஷன் லாகின் கிரியேட் பண்ண போறேன். இந்த லாகின்ல இந்த செல்ஃப் கமா யூசர் நேம் கமா பாஸ்வேர்ட் எல்லாமே ஆட்ரிபியூட்டா இருக்கும். இதுக்குள்ள இஃப் என்னோட யூசர் நேம் இன் செல்ஃப் டாட் யூசர், இந்த செல்ஃப் டாட் யூசர் இருக்காங்கல்ல, நான் கொடுக்க போற இப்போ டிஸ்பிளேல காட்டுற யூசர் நேம், நான் திருப்பியும் லாகின் அப்போ கொடுக்க போற யூசர் நேம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண யூசரோட அண்ட் அந்த யூசர் பாஸ்வேர்டு ஒன்று யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த பாஸ்வேர்டோட ஈக்குவலா இருந்தால் ஓகே. இஃப் யூசர் நேம் இன் செல்ஃப் டாட் யூசர் அண்ட் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டா இருந்தா பிரிண்ட் லாகின் சக்சஸ்ஃபுல். ஓகேவா? Password print login
சக்சஸ்ஃபுல். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? இன்வேலிட் கிரெடென்ஷியல்னு எனக்கு காட்டணும். else ஓகே, அவ்வளவுதான். நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, லாகின் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்போ லாகின் சிஸ்டம்க்கு எல்எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். எல்எல் இஸ் ஈக்குவல் டு த லாகின் சிஸ்டம். ஓகே, இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் மட்டுமே கால் பண்ணிக்கலாம். எல்எஸ் டாட் ரெஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். நான் இதுக்குள்ள ஒரு யூசர் நேம் கொடுக்கணுமா? இப்போ யூசர் ஒன்னு கொடுத்துக்குவோம். யூசர் 1, 1 2 3 4 கொடுத்துக்குவோம். டபுள் கோட்ஸ். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இதை யூஸ் பண்ணி லாகின் பண்ண போறேன். காப்பி. இப்போ ரெஜிஸ்டருக்கு பதிலாக காப்பி அண்ட் லாகின். இது வந்து கரெக்டா நான் லாகின் பண்றேன். இப்போ நான் சப்போஸ் தப்பா கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ 1 2 3 4க்கு பதிலா 2 3 2 1 கொடுத்துட்டேன். Login system is not defined. And then 14 client. Definition in itself. என்ன கொடுத்துருக்கோம்? ls is equal to login system. Define initiate self dot user is equal to admin or password definition register self dot username comma password equal to password. run பண்ணி பார்ப்போம். ஆமாம். Self.user username is equal to password print user registered. Definition self comma username password if username in users and self dot user username equal to password. Print login successful else print invalid credential. எல்லாமே கரெக்ட் தானே? இந்த பாஸ்வேர்ட் தானே, வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் ஓகே.
ls dot ls is login system. Main login system is defined. Fields the definition. Okay. ஆக்சுவலா இது கரெக்ட் தான். இது நேம் எதுக்கு எடுத்துக்கலன்னு தெரியல. கிளாஸ் ஸ்பேஸ் சிஎல்ஏஎஸ்எஸ் கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். லாகின் சிஸ்டம் கரெக்டாக தான் இருக்கு. சரி, ஓகே. இதுல என்ன எரர்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆக்சுவலா எல்லாமே கிளியரா தான் இருக்கு. ஓகே மேம். கோலம் தான் கொடுத்துருக்கோம். செல்ஃப் டாட் யூசர் வேரியபிள் நேம் attribute கிளாஸே டிஃபைன் பண்ணியிருக்கோம். registered user name கமா கமா வெயிட் பண்ணுங்க, வேற ஏதாவது நேம் கொடுத்து பார்ப்போம். ஓகே, நாளைக்கு இதுல என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்றேன். பட் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே ஸ்ரீனி, ஹர்ஷிதா, வேற எதாவது டவுட் இருக்கா? இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் எதுலயாவது டவுட் இருக்கா? நோ மேம். இருங்க, இதுவே நம்ம இதுல கூட ரன் பண்ணி பார்க்கலாம். வெயிட் a second. Again, admin is not defined in the variable.
ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கணும். கரெக்டா? நான் என்ன பண்ணிருக்கேன், டெஃபினிஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுத்திருக்கேன். அதனால தான் நமக்கு ரன் ஆகல. இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபைனலி ரன் ஆயிடுச்சா? யூசர் ரெஜிஸ்டர், லாகின் சக்சஸ்ஃபுல், இன்வாலிட். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இன்டென்ட் எவ்வளவு தூரம் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணது. எல்லாமே ரைட்டா இருக்கு, ஒண்ணும் இல்ல. நீங்க கிளாஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்க ஆப்ஜெக்ட்ட கால் பண்ணல. நான் அதை கவனிக்கவே இல்லை. டெஃபினிஷனுக்கு நேரா தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அதனால தான் நமக்கு அவுட்புட் வரல. நீங்க கிளாஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். எது டவுட் இருக்கா? நோ மேம். நோ டவுட். அப்போ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஓகே ஃபைன். நாளைக்கு கன்ஃபார்மா டெஸ்ட், நோ எனி அதர் எக்ஸ்கியூசஸ். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டெஸ்ட் வச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் தான் கிளாஸ் எடுக்க போறேன். பி ப்ரிப்பேர் ஃபார் தட். ஓகே மேம். Okay, thank you for joining with me. Bye bye.